ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த குவாரண்டைன் பீரியட்ல கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேத் அண்ட் இங்கிலீஷ் லேர்னிங்க்கு நிறைய ஆன்லைனில் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரிண்டருக்கு ரொம்ப ஆக்சஸ் இருக்காது. அதனால ஆன்லைன் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது குவிஸ் எடுக்கிற மாதிரி. இப்போது கரண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கான் அகாடமி. மேத்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் நிறைய கிரேட்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் அது ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது மேத், இங்கிலீஷ், கோடிங்க்கெலாம், கிட்ஸ் கோடிங்க்கெலாம் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் வெப்சைட்ஸ் நேம்லாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்களுக்கு ஒன் டேயில் கொடுத்தீங்கன்னா லேர்னிங் மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறதுனால ஃபன்னாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்கூல் போகும்போது டைம் டைட்டாக இருக்கும், சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். இப்போது என்னோட டாட்டர் ஸ்கூலில் தமிழ் கிடையாது, அதனால நான் தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது நீங்கள் தமிழ் படிக்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்னாலும் யூடியூப்லேயோ ஆன்லைன்லேயோ நிறைய ஒர்க் ஷீட்ஸு எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் சோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு எதுனாலும் கற்றுக்கலாம். ஹிந்திக்கெலாம் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெய்லி நம்ம சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிட்ஸுக்குன்னே நிறையா ஒர்க் அவுட் ஆப் இருக்குது. அதில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸ்டோரி சொல்லிகிட்டே அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஃபன்னாகவும் இருக்கும், டைம் பாஸாகவும் இருக்கும். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கும் அவங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் கற்றுக்க வைக்கலாம். எதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சிங்கிங், டான்ஸ், இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் நிறைய டுட்டோரியல் இருக்குது ஆன்லைனில். அதை பார்த்து கற்றுக்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைமில் வந்து நிறையா இன்ஸ்டியூட்ஸ் வந்து 1-to-1 ஸ்கைப் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம என்ரோல் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 30-45 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஆர்ட் இல்லை கிராஃப்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது கலரிங் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணி அவங்கள வரைய சொல்லலாம். இதை மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour இதில் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஸ்க்ரீன் டைம் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். நெக்ஸ்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான். டான்ஸ் அலாங் சேனல்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கிட்ஸ் பாப், அது போட்டு விட்டிங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் அவங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணலாம். கிட்ஸ் ரெசிபீஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்வாங்க. அப்புறம் கிச்சனில் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.